ஒரு சிறிய நகரத்தில் அந்தணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பலருக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவன் சோமன். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாகக் கருதி பழகுவது அவன் வழக்கம். இளையவன் கல்வியில் ஆர்வம் கொண்டிருந்தான். மூத்தவனான சோமன் விவசாயத்தில் ஈடுபட்டு உழைக்கலானான். ஒருநாள் சோமன் தாழ்த்தப்பட்ட இனத்து இளைஞர்களோடு உற்சாகமாகப் பேசிக் கொண்டிருந்தான். அதைக் கண்டு வெறுப்படைந்த அந்தணப் பெரியவர் ஒருவர் சோமனிடம், "நீ அந்தண குலத்தில் பிறந்தவன் அல்லவா? தாழ்த்தப்பட்ட இனத்தவர்களுடன் பழகலாமா?" என்று கண்டித்து அவனை ஏசினார். பெரியவரின் பேச்சு அவனுக்கு கோபத்தை தூண்டியது. கடவுளின் படைப்பில் உயர்வு தாழ்வு எப்படி இருக்க முடியும்? பிறப்பு என்பது எல்லோருக்கும் சமம். அதில் வேறுபாடு காண்பது முட்டாள்தனமானது. மேலும் அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தவர் உழுது பயிர் செய்து தருவதைத்தானே அனைவரும் சாப்பிடுகிறோம். அதில் வேறுபாடு காண்கிறோமா? மக்களின் பிறப்பில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது முட்டாள்தனமானது என்று கூறினான். சில நாட்களுக்குப் பிறகு அந்த அந்தணப் பெரியவர் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது மயக்கமுற்று கீழே விழுந்துவிட்டார். அதைப் பார்த்த தாழ்த்தப்பட்ட வாலிபன் ஓடி வந்து அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து சிறிது தண்ணீர் குடிக்க செய்து மயக்கத்தை தெளிய வைக்க உதவினான். பெரியவர் எழுந்து புறப்படும்போது எதிர்பாராமல் அங்கே வந்த சோமன், "மாமா, மயக்கமுற்று கீழே விழுந்த உங்களைக் காப்பாற்றி உயிர் பிழைக்கச் செய்தது இந்த தாழ்த்தப்பட்ட நண்பன் என்பதை நினைத்துப் பாருங்கள். நாம் இனத்தவர் வரும் வரை காத்திருந்தால் நீங்க இறந்து போயிருப்பீங்க" என்று சுட்டிக் காட்டினான். பெரியவர் தலைக்கு விழுந்து எதுவும் பேசாமல் நடக்கலானார்.